நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. 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 Over to you, brother Shankaran John Paul. Over to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான டாக்டர் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அனீஷ் ஐயா அவர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆன்லைன் பிரேயரில் கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி தேவ சன்னிதானத்திலே நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நீர் அனுப்பி தருவீராக. பேசுவது நீங்கள் அல்ல, பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னீரே சுவாமி. கர்த்தர் இந்த காலை வேளையிலே அடியானை பயன்படுத்துவீராக. தம்முடைய திருவசனத்தை பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசும். இந்த காலை நேரத்தில் உற்சாகத்தோடு இந்த ஆண்டவரே ஆன்லைன் பிரேயரில் கலந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஓரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வசனம் அது வெறுமையாய் திரும்பாமல் நீர் விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, இந்த கால வேளையிலே தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீர் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக, அற்புதம் செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே உற்சாகத்தோடு காணப்படுவோம். அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே ஒரு பாடல் ஒன்றை பாடி கர்த்தர் திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கேக்குதுங்களா பிரதர்? Yes, brother. Yeah, go ahead, brother. கேக்குது brother. போன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சூத்திரம். Yeah, you audible. நீங்க ஆடிபிளா தான் இருக்கீங்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, நீங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசனும், கோடி கோடி மீனவர் கூட்டம்
ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதி, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், கரையோர மரங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹோ ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord, brother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 43 முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். யாராவது வாசிக்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மார்க், the gospel according to St. Mark chapter 6 words from 43 to 51. யாராவது ஒருவர் சத்தமாக சுத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 45 முதல். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்திலே கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போவது போல் காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இயேசு ஒரு சமயம் தம்முடைய ஜனங்களை அவர் அக்கறைக்கு செல்லும்படி அவர் அனுப்பி விடுகிறார். அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். அக்கறைக்கு அனுப்புவதில் மட்டும் அக்கறையா இருக்கவில்லை, அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் பக்கத்துணையாய் நிற்பதிலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் தம்முடைய ஜனத்தின் கண்ணீரை துடைப்பதிலும் தம்முடைய ஜனத்தை வழி நடத்துவதிலும் தம்முடைய ஜனத்தின் தேவைகளை சந்திப்பதிலும் தம்முடைய ஜனத்தின் குறைகளை நிறைவாக்குவதிலும் தம்முடைய ஜனத்தின் நோய்களை குணமாக்குவதிலும் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுவதிலும் பரிந்து பேசுவதிலும் வழக்காடுவதிலும் தம்முடைய ஜனத்திற்காக யாவையும் செய்து முடிப்பதிலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் அதிக பிரியமுள்ளவராய், அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், அவர் அன்புள்ளவராய், பாசமுள்ளவராய், நேர்த்தி உள்ளவராய், பிரியமுள்ளவரே. ஒருவேளை இந்த காலை வேளையில என்னை கவனிக்க யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என் மேல் அக்கறை செலுத்த யாரும் இல்லை என்று நீங்கள் துக்கப்படுவீர்களே, ஆனால் உங்களை ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்கிறது, சிறியானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஒருவேளை உங்களுடைய தகப்பன், தாயார், உடன்பிறப்புகள், அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி,
அல்லது மாமனார் மாமியார் ஒருவேளை உங்களை மறந்து விடலாம், அல்லது உங்களை இழந்து விடலாம், தள்ளிவிடலாம், புறக்கணித்து விடலாம், நெகிழ்ந்து விடலாம், கைவிடலாம், அல்லது வேண்டாம் என்று ஒதுக்கி விடலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை வெறுக்காதவர், தள்ளாதவர், அவர் அவமதிக்காதவர். ஹல்லேலூயா. நம்மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜனங்கள் மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மேல் அக்கறை உள்ள தேவன் மட்டுமல்ல, நம்மேல் மனதுருகிற இஸ் a God of compassion. God of compassion. நம்மேல் மனதுருகிற ஒரு தேவன். நமக்காக மனதுருகிற இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான் நம்மேல் மனதுருகிற ஒரு தேவன். மத்தேயு 21:28 சொல்லப்பட்டிருக்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மேல் அக்கறை உள்ள தேவன், நம்மேல் மனதுருகுகிற தேவன், நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஏசாயா 54:7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தள்ளாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணிக்காதவர், நம்மை ஒருபோதும் விட்டு விலகாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏசாயா 46:3 நான் வாசிக்கிற போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நான் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மாத்திரமல்ல, அடுத்த 4வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை விசாரிக்கிற, ஆதரிக்கிற, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த காரியத்தை மட்டும்தான் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவாலயத்துக்குள்ளே வேத வசனம் சொல்லுகிறது, துதியை சொல்லுகிற ஒரு கூட்டம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்கிற இந்த வாசஸ்தலம் எப்படிப்பட்டது? ஏசாயா 31வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் குடியிருக்கிற இடங்களிலே கர்த்தர் சமாதானத்தை விரும்புகிறார். சமாதானத்தின் தேவன் நமக்கு தங்குகிற இடத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 41:14 பார்க்கிறோம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுக்கூட்டமே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஜனங்களை கர்த்தர் அக்கறைக்கு அனுப்பிவிடும் போது அவர் கவனித்து பார்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் நல்லபடியாய் போய் சேர்ந்தார்களா, அந்த அக்கறையிலே அவர் ரீச் ஆனார்களா என்று அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் தம்முடைய நேரத்தை வீணாக்கவில்லை. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். மலையேறுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை உயர்த்துகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்கிற, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற, கர்த்தரை போற்றுகிற, துதிக்கிற, பாடுகிற, புகழ்கிற, கர்த்தரை பிரசங்கிக்கிற நல்ல ஒரு அனுபவம் நமக்கு உண்டுதான். ஆனால் எத்தனை மலைகளிலே நாம் ஏறி இருக்கிறோம். என்னுடைய அனுபவத்துல தமிழ்நாட்டில ஏராளமான மலைகள் இருக்கிறது. நான் இருப்பது திருவண்ணாமலை. நான் செல்லுகிற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்னாமத்தூர் மலை, ஏற்காடு மலை, ஊட்டி மலை, சேராப்பட்டு மலை, இப்படி சியோன் மலை, இப்படி மலையாக சென்று
மலை மலையாக சென்று கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை அநேக மலைகளிலே வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து செல்லும் போது தேவன் என்னை பயன்படுத்துகிறார். நான் வேதாகம கல்லூரியில் படித்தவன் அல்ல, ஆனால் முழங்கால் கல்லூரியில் படித்து செல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணும்படி அவர் மலையில் ஏறினார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை கேளாதவனுடைய ஜெபமோ கர்த்தருக்கு அருவருப்பானது. It is abomination in the sight of God, the one who does not read the word of God. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும், அந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை தருகிறார். So God is answering our prayers after we read the word of God. We have to read the word of God. We have to do the meditation God's word. Without reading or without meditating God's word, when we pray, it will be useless prayer. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறுகிறார். தனிப்பட்ட ஒரு அனுபவம், பர்சனல் பிரேயர் லைஃப். நாம் எத்தனை பேரோடு சேர்ந்து ஜெபிக்கலாம்? சபையிலே ஜெபிக்கலாம், கூட்டாக ஜெபிக்கலாம், அல்லது குடும்பத்தாரோடு ஜெபிக்கலாம், நண்பர்களோடு ஜெபிக்கலாம். எப்படி ஜெபித்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபிக்கிற ஒரு ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பர்சனல் பிரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கிறிஸ்டியன் லைஃப். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? சாயங்காலமான போது படவு நடுக்கடையிலிருந்து அவரோ தரையிலே தனிமையாயிருந்தார். அவர் ஜெபித்து விட்டு கரையிலே தனிமையாய் இறங்கி வந்த போது அங்கு நடந்த ஒரு சம்பவம், கரையிலே அக்கறை படுத்தும்படியாக படவில் அனுப்பிவிட்டவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம். காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனம் கஷ்டப்படும் போது ஆண்டவர் வேடிக்கை பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் அல்ல. தம்முடைய ஜனம் சற்று வருத்தப்படும் போது உடனடியாக வந்து உதவி செய்கிற தேவன் தான். ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஜனங்களுடைய கஷ்டத்தை, கடலிலே அவர்கள் படுகிற அந்த வேதனையை பார்த்து உடனடியாக அவர் என்ன செய்கிறார்? எழுந்து கடல் மேல் நடந்து அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணிய சத்தமிட்டு அலறினார்கள். ஏற்கனவே கடல்ல எதிர்காற்று, பிரச்சனை, போராட்டம், இந்த சூழ்நிலையில இவர் நடப்பதை பார்த்த உடனே இன்னும் அவர்களுக்கு நடுக்கம் பிடித்து விட்டது. ஏதோ பிசாசு கடலின் மேல் நடந்து போகிறது, இது ஒரு ஆவேசம், கோஸ்ட் என்று சொல்கிறார்களே, ஆவேசம் நடந்து போகிறது என்று சொல்லி இன்னும் அதிகமான பயத்தோடு, திகிலோடு, கலக்கத்தோடு அவர்கள் அலறுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள், பயமடைந்தார்கள், கலக்கமடைந்தார்கள், அலறினார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு நேரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், do not fear, பயப்படாதிருங்கள், நான் தான், I am your God, I am your Lord, I am your Jesus. நீங்க பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, திகையாதிருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் இருந்த அந்த படகில் ஏறினார். அவர்கள் இருந்த அந்த படகிலே அவர் ஏறின உடனே காற்று அமர்ந்தது, அமைதியாயிற்று, காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காற்று, ஒரு புயல் காற்று, ஒரு சூறாவளி காற்று கப்பலை, அந்த படகை சாய்த்து அவர்களை மடிவிக்கத்தக்கதான ஒரு காற்று வரும்பொழுது அவர்கள் அலறினார்கள், திகைத்தார்கள், கலங்கினார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள், என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தார்கள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவர் விசாரிக்கிற தேவன். கடலின் மேல் நடந்து அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள், கலக்கம் கொள்ளாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்று சொன்னால் யார்? நான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை விட மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை ஒரு நாள் நான் தவிக்க விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான சூழல்கள் நம்மை முற்றி மோதும் போது, பல சூறாவளி காற்று நமக்கு விரோதமாக வீசும் போது, என்ன செய்வது என்று புரியாமல் நாம் தவிக்கும் போது, எல்லாரும் நம்மை கைவிட்டு விட்டார்களே என்று கலங்கும் போது, ஒரு இடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை இல்லையே என்று நாம்
சொல்லும்போது ஆண்டவர் உடனடியாய் ஓடி வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் கூப்பிடுவதற்கு முன்னதாகவே மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். கடலிலே படகிலே பயமான ஒரு சூழ்நிலையிலே, அந்த சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே சீஷர்களை கைவிடவில்லை. சீஷர்கள் தவிக்கும் போது, கலங்கும் போது, கதறும் போது கூட இருக்கிறார். நம்முடைய தேவன். அருமையான சீஷர்கள் கலங்கி கொண்டிருந்தார்கள். படகு நடுக்கடலிலே எதிர்காற்றினாலே அது அசைந்து கடலிலே சாய்ந்து விடும் என்ற சூழ்நிலை. என்ன செய்வோம்? நாம் எல்லாரும் அடிந்து விடுவோம், இதோடு முடிந்து விட்டது, கதை முடிந்தது என்று சொல்லி அவர்கள் திகைத்து கொண்டிருந்த சமயத்துல ஆண்டவராகிய இயேசு அவர் கரையிலிருந்து அந்த காரியத்தை பார்த்து கடல் மேல் நடந்து வந்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். ஆனாலும் அவர் பக்கத்துல வரும்பொழுது அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஆவேசம் என்று சொல்லி கதறினார்கள். ஏற்கனவே பயந்து நடுங்கினவர்களுக்கு இன்னொரு பயம் காத்திருந்தது. ஆண்டவரை பார்த்து கூட அவர் இயேசுதான் என்று அடையாளம் கண்டு கொள்ளாத ஒரு குழப்பத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே, போராட்டங்களிலே, கஷ்டங்களிலே, பலவிதமான பாடுகள் மத்தியிலே வாழும் பொழுது நம்முடைய ஆண்டவரை கூட நமக்கு அடையாளம் தெரிந்து விடாமல் போகிறது. குழம்பி போகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில படகிலே சிக்கி எதிர்காற்றிலே அகப்பட்டு என்ன செய்வது என்றாமல் தெரியாமல் நடுங்கிக் கொண்டிருந்த, கலங்கி கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று தைரியப்படுத்தினவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய குழப்பத்தில், நம்முடைய கண்ணீரில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய நெருக்கத்தில், நம்முடைய பாடுகள் மத்தியிலே, நம்முடைய சோதனைகள் மத்தியிலே, நம்முடைய பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்து நம்மை ஆதரித்து நமக்கு ஆதரவாய் இருந்து நமக்கு உதவி செய்யவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாம் எந்த மனுஷனை நம்பாமல் கர்த்தரையே நம்புவோம். வேதம் சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவேதான் சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது, பாவத்தை விட்டு விலகும் போது, பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது அற்புதங்கள் தானாகவே நடக்கும். யோசுவாவில சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். So we have to sanctify ourselves. Tomorrow God shall perform miracles. That is the word of God. When we sanctify ourselves, automatically the miracles will take place in our life. Our beloved brothers and sisters, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கவில்லையே, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, இன்னும் கர்த்தர் எனக்கு அதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று சில நேரத்தில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நம் ஜனங்களை பார்த்து, உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது? ஆண்டவருடைய வசனத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய அபிஷேக தைலமாகிய பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே நாம் அனுதினமும் பரிசுத்தம் அடைந்தால் நிச்சயமாகவே நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தேவன், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மை மறந்து விடாததற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். அற்புதத்துக்காக ஒரு தனி ஜெபம் தேவையே இல்லை. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் செய்து கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா அற்புதங்கள் தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில ஏறத்தாழ 47 வருட கால அனுபவ வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள், சொல்லி முடியாத அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார். ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஊழியத்தை, சுவிசேஷ பணியை பல கிராமங்களில், பட்டணங்களில், பல தேசங்களில் நான் செய்து வருகிறேன். ஆண்டவர் இதை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எத்தனை அற்புதங்களை செய்து வருகிறார். வருட கணக்கிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கி தருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தந்திருக்கிறார்.
சபையே இல்லாதவர்களுக்கு சபையை தந்திருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை தந்திருக்கிறார். பிள்ளைபாக்கியம் மற்றவர்களுக்கு பிள்ளைபாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை செய்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி வந்தது என்றால் நம்முடைய ஜெபம் தான் காரணம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படையிலே திகைத்து கலங்கி தவித்து என்ன செய்வதென்று புரியாமல் அடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக என் ஆண்டவராகிய இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். கடல் மேல் நடந்து வந்து அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அவளை அமைதிப்படுத்துகிறார், அவளை சாந்தப்படுத்துகிறார், அவளுக்கு சமாதானத்தை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. படகிலே திகைத்து கொண்டிருந்த, எதிர்காற்றிலே மாட்டிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை விட நம்முடைய பிரச்சனை பெரிதல்ல. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்காட்டாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான சூழலாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதவர், விலகாதவர். வேதம் சொல்லுகிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் அவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய சஞ்சலத்தை பார்த்து அவர் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய கஷ்டத்தை பார்த்து அவர் பார்க்காதவர் போல செல்லுகிறவரும் அல்ல. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை கவனிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், தாயினும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர், நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளிலும் மேலான ஒரு அன்பை செலுத்துகிற நம்முடைய தேவன் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். ஆகையால் கலங்காதிருங்கள். நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தைரியமாயிருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எதிர்காலத்தை அமைதிப்படுத்தின தேவன், அவருடைய சூழ்நிலையிலே அவர்களுக்கு உதவி செய்த தேவன், நம்முடைய கண்ணீரையும் துடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருப்பார். ஒரு பாடல் ஒன்றை நான் பாடுகிறேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர், மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். அப்பா உரிமையை எனக்கு தந்தீர், அப்பா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அச்சரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே, அச்சரமா முத்திரையாய் அபிஷேக வல்லமையை அடிமைக்கு தந்தீரே, ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாயிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஒருபோதும் கைவிட மாட்டீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை அழைத்து 1985 ஆண்டு இந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து 87 முழுநேர ஊழியத்தை துவங்கி இந்நாள் வரை விசுவாச ஊழியத்திலே நான் செய்கிறேன். கிராமங்களிலே பல கிராமங்களிலே ஊழியத்தை செய்கிற அடியானுக்கு உதவிகள் செய்வதற்கு இங்கு கிராமங்களில் யாரும் இல்லை. ஆகையால் நான் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஏவுவாரானால்
இந்த ஊழியத்துக்கு அதிகமாக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வாய்ப்பளித்த அருமையான டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். டாக்டர் அனீஷ் ஐயா அவர்களுக்கு அவருடைய குடும்பத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை வேளையில திருவண்ணாமலை பட்டணத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். திருவண்ணாமலையில ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கர்நாடகா, தெலுங்கானா பகுதியிலிருந்து வந்து மலையை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப, ரட்சிக்கப்பட, ஒரு பெரிய எழுப்புதலை திருவண்ணாமலை பட்டணம் காண நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நான் முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அடியனுக்கு இந்த ஆன்லைனில் பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பளித்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அனீஷ் ஐயாவுடைய குடும்பத்தை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதிலே பங்கு கொள்கிறதான சகோதர சகோதரிகள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். ஊழியக்காரர்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்தவான்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட செய்தியின்படி சீஷர்களை அக்கறைக்கு செல்ல அனுப்பிவிட்ட தேவன் அப்படியே விட்டு விடாமல் அவர்களோடு பார்த்து அவர்கள் பத்திரமாய் போய் சேர்ந்தார்களா என்பதை கவனித்து அவர்கள் நடுக்கடலிலே பிரச்சனையில் இருந்த பொழுது பக்கமாக நடந்து சென்று அவர்களை பயமில்லாமல் அவர்களை விடுதலையாக்கி திடன் கொள்ளுங்கள் என்று தைரியப்படுத்தி, ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி நீர் அவர்களை விடுதலையாக்கி அவளை சந்தோஷப்படுத்தின தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தேவன் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் பிரச்சனையிலிருந்து கஷ்டங்களில் அவளை விடுதலையாக்கி அவளை ஆசீர்வதித்து அவர்கள் சமாதான தாபரங்களிலே குடியிருக்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த ஆன்லைன் பிரேயரை ஆசீர்வதியும். தொடர்ந்து ஏராளமான மக்கள் இதிலே பங்கு கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். அடியானை தாழ்த்துகிறேன். சகல துதிகன மகிமை மக்கை செலுத்தி எங்களை தாழ்த்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you, brother. Amen. Thank you, brother Shankaran. Thank you for the lovely message. கர்த்தர் ஒரு அருமையான செய்தி இந்த காலை வேளையில நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட பிரதர் சங்கரன் ஜான் பாலுக்கு நன்றி செலுத்துகிறோம். Let us receive the Aaronic blessing. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். Over to Pastor Reggie Koshi for the announcement.